இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பெப்பர் மசாலா செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, அரை இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் ரஃப்பாக கட் பண்ணிக்கிறலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். பெப்பர் நல்லா சேர்த்து வச்சோன்னா சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறிக்கிறலாம். இப்போ நான் வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளியும் ரஃப்பாக நம்ம கட் பண்ணிக்கிறணும். ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். நீங்கள் பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாமே நறுக்கி எடுத்துட்டோம். இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிடுவோம். சூடு பண்ணிவிட்டு நம்ம நறுக்கின தக்காளி, வெங்காயம் இதை எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறணும். அது கூடவே பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டையும் 3 பல் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 7-8 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கிறணும். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இதை நல்லா வேக வச்சிடணும். ஒரு கண்ணாடி பதம் தெரியும் இல்லையா வெங்காயம், அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ வேக வச்சதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும். ஆற வச்சு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் சீரகம் சேர்த்துக்கிறலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதில் வந்து அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 3 பல் பூண்டும் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் இருக்கும், அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் அந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறணும். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வச்சே நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இந்தளவுக்கு நல்ல ஒரு திக்கு கிரேவியாக கிடைக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம அரைச்சதில் அந்த கிண்ணத்தை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு நிமிஷம் இதில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வேகணும். இப்போ நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் அதுக்குனால ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கொதித்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கிறலாம். க்யூபாக பன்னீர் சேர்த்து இதில் போட்டுக்கோங்க. பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் போட வேணாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும்.
இது சேர்த்ததுக்கப்புறமே ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நல்ல பெப்பர் சேர்த்துருக்கேன் நான். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் பெப்பரை வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக பட்டர் போட்டு சூப்பரான பன்னீர் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சைடிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.